காப்பாத்திட்டேன். ரொம்ப குஷியோ? ஏன் தேவு, பள்ளிக்கூடத்துலேருந்து எத்தனை லவ் பண்ணிக்கிற? 7ஆப்புல 2, 8ஆப்புல 2, டியூஷன் அக்கா, என்ன ஒரு 5 தேர் பங்கு. எப்பயாவது ஒன்று நோண்டி இருக்கிறனாடா? இல்லையே, நீ தான் தங்கமான ஃப்ரெண்டாச்சே. ஆனால் நீ அப்படி இல்லையேடா. பங்கு என்ன சொல்கிற? நான் என்ன பண்ணேன்? உப்பு கருவாடு பாட்டுக்கு தேனோட ஒரு போடு ஓட்டுட்டு இருந்தேன். பூ வைக்கலாம்னு போனேன், ஒரு பூனை குறுக்கால வந்துருச்சு. அந்த பூனையை சும்மாவை விட்ட? இப்போ எங்கே அந்த பூனை? நீ தாண்டா அந்த பூனை. அஸ்வினு, நீ ஏதோ ஆக்ஷன் சீனில் இருக்குன்னு நினச்சி தாண்டா ஒரு நண்பனை அவன் கையை பிடிச்சேன். சத்திய சோதனை. சரி, இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, நீ மறுக்கப்பாடு. ஜோ 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 கண்ணு மூடுங்க. ஜோ ஜோ தூங்கிட்டு பாரு. கனவுல கரகாட்டம் போடு. ஜோ 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 ஜோ. போற ஒரு பார்வை போதும், தினந்தோறும் உன் கண்ணோ தொட நானும் உன் துணையா இருப்பேன். தேனு வந்துச்சா? அடப்போடா அண்ணே, இன்னுமா எந்திரிக்கல? ஏய், அவனே தூங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு கிளம்பு. டே பட்ட, நான் உன்கிட்ட பேசல, எங்க அண்ணன் கிட்ட பேச வந்திருக்கேன். கூடால வந்தா பூத்துட்டி தூக்கி மண்டையில போட்டுருவேன். இவ போடக்கூடிய ஆள் தான். தங்கு, உன் ஆசை தங்கச்சி ஏதாவது பேசணுமாமா? பேசு. அண்ணா, இன்னும் 1/2 மணி நேரத்தில் தேனுக்கு அனியூர் பஸ் ஸ்டாப் வந்துருமாம்மா. அப்போ ஒன்று போக சொல்லிச்சு. ரைட்டு, போயிடுவோம். கருவாடு வச்ச சோறு. என்ன இன்னைக்கு யாரை பார்த்தாலும் தேனு மாதிரியே இருக்குது. கையில் கொடை, பின்னாடி டிராவல் பேகு. மொறப்பா போகிறத பார்த்தா தேனு மாதிரி இல்லை, தேனு தான். என்னங்க இந்த வெயில்ல இந்த பக்கம் தனியாக வேறு நடந்து போயிட்டு இருக்கீங்க? நீங்க ஓ, யாருன்னே தெரில போல. சரி, கலாய்ப்போம். இல்லைங்க, பார்த்தாலே தெரியுது வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கிறீங்கன்னு. அதான் எங்கே போகிறீங்கன்னு தெரிஞ்சா உதவிட்டு போகலான்னு கேட்டேன். கேட்குறாருன்னு சொல்லலாமா? அட சட்டுன்னு சொல்லுங்க. அஸ்வின் ஒருத்தன் வரேன்னு சொல்லியிருந்தான், எங்க போனானே தெரியல. எங்க பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை, பார்க்கலான்னு வந்தேன். ஊருக்குள்ள மொத்தம் 150 கிழவிங்க இருக்குது. அதுல எந்த பாட்டின்னு தெரிஞ்சா சொல்லலாம். பாதி பாட்டி உடம்பு முடியாம தான் இருக்குது. பேரு, ஊரு, அட்ரஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா கருக்க வீட்டுக்கு போய் விட்டுருவேன். சீதா பாட்டி பேர் பர்வதம். அந்த 3வது தெருல 4வது வீடு தள்ளிக்கிற அந்த பருவதம் பாட்டியா? அப்ப பாட்டி தெரியுமா? ஆட, நீங்க வேற. பருவத்துக்கு வரக்கு முன்னாடி இருந்தே பருவதம் பாட்டி எனக்கு தெரியும். இந்த அஸ்வின் ஏதோ சொன்னீங்களே, அவர் என்ன வேணும்? புரியல. இல்லைங்க, இந்த அஸ்வின் ஒருத்தர் சொன்னீங்களே, அவர் என்ன முறை வேணும்னு கேட்குறேன். மாமா. ஆட, மாமன் பொண்ணுன்னு சொல்லுங்க.
நீங்கள் சொன்னால் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். இல்லை பக்கம் வந்துட்டோங்க, பக்கம்தான், போயிடலாம். பாட்டி எப்படி உங்களுக்கு தெரியும்? பாட்டி வணக்கம். என்ன கேட்டீங்க? பாட்டி எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்டேன். அது பாட்டி எனக்கு வணக்கம். பாட்டி எப்படி தெரியும்னு கேட்டிங்களா? பாட்டியை சின்ன வயசு தலைவரே வாங்க டீ சாப்பிடலாம். பரவாயில்லண்ணா பரவாயில்லண்ணா. புரிஞ்சு போச்சு. ஊருக்கே உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியாம இருக்கும்? சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிடுறது? அந்த அஸ்வின் தான் நேரத்துக்கு வரலையே. வந்திருந்தா சாப்பிட்டுருக்கலாம். பொறுப்பே இல்லாம இருக்கான் பைத்தியக்கார பையன். ஏங்க மாமாங்க, சொந்த மாமாவை இப்படி திட்டிட்டு இருக்கிறீங்க? நம்ம ஊருக்குள்ள பிள்ளைங்களாம் மாமனை கையில் வச்சு அப்படியே தாங்குவாங்க. நீங்கன்றானோ இந்த ஏறுறீங்க. மாமானா ஒரு பொறுப்பு வேணா? பைத்தியக்கார லூசு. நீங்க பசியில் ஏதேதோ பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஜவ்வு மிட்டாய் சாப்பிட்டே வாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் எதுவும் வாங்கி சாப்பிடுறது இல்ல. அதுவும் எனக்கு ஜவ்வு மிட்டாயே பிடிக்காது. ஜவ்வு மிட்டாய் பிடிக்காதா? அப்போ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டீங்க. நீங்க வாங்க, இறங்குங்க. ஐயோ கோச்சிட்டீங்களா? ஏங்க ஹோட்டல் வந்துருச்சுங்க, அப்படியே கையோட சாப்பிட்டு போயிடலாம். இறங்குங்க. பசிக்குது. வேணாம் வேணாம், இவங்க மட்டும்தான். நீங்க சாப்பிடல? நான் காலையிலே நல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. என்னங்க நல்லா பசி போலையே? தெரியாத கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஓ கம்மியா? சாப்பிடு சாப்பிடு. ஆட சாவி மறந்து விட்டு போட்டோம், இருங்க எடுத்து வந்து. உள்ளன ரோஸ் எல்லாம் இருக்கு. அடேங்கப்பா, சின்ன வயசுல பார்த்து. போவோமா? அதெல்லாம் யாருக்கு வச்சிருக்கீங்க? எதெல்லாம்? இத அது அத்தை புள்ளி கொடுக்கலான்னு வாங்கி வச்சிருக்கிறேன். உங்களை விட்டு போட்டு அங்கதான் போகணும். கொடுத்து வச்ச பொண்ணுதான். ஆமாங்க. நீங்க கேட்ட பருவதம் பாட்டி வீடு உள்ள வைக்க. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன பங்கு, கணியூர்ல இருந்து அரசூர் பயணம் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் போலயே. ஏய், உன் சிரிப்பை பார்த்தா குழுகுழுன்னு இருந்திருக்கும் போலயே. எது இந்த வெயில்லையா? பின்ன யாருன்னே தெரியாதவங்க வணக்கம் வைக்கிறதும், 3 சின்ன பசங்க வேட்டி இறக்கி விட்டு தலைவர் டீ சாப்பிட்றீங்களா கேட்குறதும் சொல்லப்போனால் குழுகுழுன்னு தானே இருந்திருக்கும். இது எப்படி உனக்கு தெரியும்? இதெல்லாம் செட் பண்ணதே நாம தானே. நீ ஏன்? ஏய் ஏய் ஏய், தேங்க்ஸ் எல்லாம் வேணாண்டா. டேய் ஐ ஐ. பாட்டி வணக்கம் அண்ணா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னம்மா? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? சரி விடுங்க, நான் வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஆமா, சீதா எங்க? சீதா நீ வரன்னு சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு தோப்புக்கு போயிருக்கா, வந்துருவா. ஆமா பாட்டி, இது யாரு? சிவானி. ஏ சிவ,
எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சரி, கை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேன். என்னது, வெளியே சாப்பிட்டு வந்துட்டியா? உனக்காக நானும் சீதாவும் காலையில இருந்து எந்திரிச்சு சமைச்சு வச்சிட்டு இருக்கோம். வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றேன். சரி அதை விடு. ஆமா, உங்க அண்ணன் இங்க நடக்க விட்டான். நடக்க விட்டானா? என் அண்ணன் தான் அவனை கூப்பிட காலையிலே கிளம்பி போயிட்டானே. எங்க நானே வெயிட் பண்ணி காண்டாகி தனியா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உங்க ஊர் தலைவர் தான் வந்து என்னை கூப்பிட்டு வந்து விட்டாரு. நல்ல மனுஷன். பாட்டி யாரு? தெரியலையே. அதானே, எங்க ஊர்ல ஊர் தலைவர்லாம் இல்லையே. இல்ல, அவர் ஊர் தலைவர் தான், நல்லா தெரியும். வர வழியில 2-3 பேர் கூப்பிட்டு அவருக்கு வணக்கம்லாம் வச்சாங்க. பாட்டி தோ அண்ணனே தலைவரே வந்துட்டாரு. வந்துட்டாரு. தலைவரா அண்ணனா மாமனா?